வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் அவங்களுடைய ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பிளானுடைய அமௌண்ட்டை அவங்க அதிகப்படுத்தியிருந்தாங்க. இது மக்களிடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது பிஎஸ்என்எல் மட்டும்தான் குறைந்த விலையில் அதிக பெனிஃபிட் உள்ள ரீசார்ஜ் பிளான்களை கொடுத்துட்டு வராங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு அவங்க போர்ட் பண்ணி மாறிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் புதிய பிஎஸ்என்எல் சிம்மு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி பிஎஸ்என்எல் சிம்மு நீங்கள் ஆர்டர் பண்ணால் போதும், வீடு தேடி வர. அது எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. PRUNE ஸ்பேஸ் விட்டு CO அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், PRUNE.co.in அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு மெயின் பேஜுக்குள்ளால் போகும். ஸோ இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய நாடோடைய நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுங்க. நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் போகும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதிலே நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பேஜ். இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மேலே கொடுத்துருக்கு போஸ்ட் பேடா ப்ரிப்பேர்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அந்த ப்ரிப்பேர்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நியூ கனெக்ஷன் சொல்லிவிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், சூஸ் யுவர் ஆப்ரேட்டர்னு கொடுத்துட்டு சொல்லியிருக்கு. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய நெட்வொர்க்கு காட்டும். இதில் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிஎஸ்என்எல் சிம்மு தான் ஆர்டர் பண்ண போகிறோம். அதனால் பிஎஸ்என்எல் அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலே கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி என்ன ரீசார்ஜ் பண்ணணுடைய பிளான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 153 ரூபா, செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 197, இப்படி ஒவ்வொரு பிளான் கொடுத்துருக்காங்க. 199 அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 229 அதுக்கு எவ்வளோ நாள் வேலிடிட்டி, எத்தனை ஜிபி டேட்டா கிடைக்கும், கால் அன்லிமிட்டடான்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எது சூஸ் பண்ண விரும்புங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளதை நான் சூஸ் பண்ணுறேன். 26 நாள் வேலிடிட்டி, அதுக்கப்புறம் டேட்டா கிடையாது, அன்லிமிட்டட் கால் கிடைக்கும், 100 SMS பர் டே கிடைக்கும். இந்த 153 இந்த பிளானை நான் செலக்ட் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேமை இதில் கரெக்டாக டைப் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை நீங்கள் அதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கெட் OTP கொடுத்தா போதும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நீங்கள் சப்மிட் பண்ணி கொடுத்தா போதும். கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஆட் நியூ அட்ரஸ் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதில் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்க அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்கோடு, உங்களுடைய ஹவுஸ் நம்பர், பில்டிங், லேண்ட்மார்க்கு எல்லாமே கொடுத்துருங்க. நான் கொடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பின்கோடு இதில் அடித்து நீங்கள் செட் பண்ணி கொடுத்தா அதில் உங்களுக்கு வராது, நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ நீங்கள் அப்படி கொடுக்கக்கூடாது. கீழே அதர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு GPS ஆன் பண்ண சொல்ல, லொக்கேஷனை ஆன் பண்ண சொல்ல, நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரியாவை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்கலாகவே சேவ் ஆயிரும். சேவ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரொசீடர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதுதான் இந்த பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே மேலே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதுதான் அந்த பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளான் டீட்டெயில்ஸ் ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸுக்கு வேண்டி தான் கீழே கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய பிளான் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் 30 ரூபா டோட்டல் அமௌண்ட் இதில் ஷோ ஆகும். எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால்
பேமெண்ட் பண்ணுற மோடுக்கு வரேன். இதில் நீங்கள் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு எது வேணுமெங்க நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தலாம். அமௌண்ட் செலுத்தின பிறகு உங்களுக்கு கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வச்சுட்டு உங்களுடைய சிம்முடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். எப்போ வரும், எப்போ வந்து சேர, அந்த சிம் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்களே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.